Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சற்றுமுன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. தாவேகா நிர்வாகியும் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவருமான வீராசாமி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேகா நிர்வாகியும் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவருமான வீராசாமி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் இணைப்பில் உள்ளார். சந்தோஷ், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்திற்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டதன் அடிப்படையில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளராக பதவி வகித்து வந்த வீராசாமி என்பவர் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் மற்றும் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார் என்றும் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் தினகரன் தலைமையில் இந்த பானை என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரான தாவேகா நிர்வாகியுமான வீராசாமி ஒப்பந்ததாரர் ஒருவரிடம் 1.30 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக வீடியோ ஒன்று வைரலாகி இருந்த நிலையில் இந்த நடவடிக்கையை தாவேகா தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மாம்பாக்கம் ஊராட்சியில் 9.80 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்கான அந்த பில்லை விடுவிப்பதற்காக கான்ட்ராக்ட்காரரிடம் லஞ்சம் கேட்டிருப்பதாக தெரிவித்திருந்தனர். ஒப்பந்ததாரர் நவீன் என்பவரிடம் இருந்து 1 லட்சம் ரூபாய் ஆன்லைன் மூலமாகவும் மீதி 30,000 ரூபாய் ரொக்கமாகவும் கைமாற்றியதாக தகவல்கள் கிடைத்த அடிப்படையில் அந்த வீடியோ என்பதும் வாங்கப்பட்ட வீடியோவும் நேரடியாக சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்டு பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது. ஒப்பந்ததாரர் இந்த பண பரிமாற்றத்தை ரகசியமாக வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டிருந்தார். அதன் பிறகாக ஊழலுக்கு எதிராக தாவேகா தலைவர் விஜய் அண்மையில் பேசிய பொதுக்கூட்டங்களில் பேசிய நிகழ்வு என்பதனை எடுத்து லஞ்ச புகாரில் சிக்கியுள்ள தாவேகா நிர்வாகி என்றும் பெரும் ஒரு அரசியல் வட்டாரத்திலேயே விவாத பொருளாகவும் பேசப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது சம்பந்தப்பட்ட நபர் தற்போது அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் தற்போது அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி சந்தோஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.